Hello guys, welcome back to our channel. Sweet and spicy combo recipe second episode da இந்த வீடியோல பார்க்க போறோம். So வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இப்போதான் first time நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். செகண்ட் எபிசோட்ல இன்னைக்கு பார்க்க போற ரெசிபியோட நேம் சேமியா பாயசம் மெது வடை. சேமியா பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் சுகர், முந்திரி, பால், சேமியா, நெய், ஏலக்காய். ஃபர்ஸ்ட் சேமியா பாயசம் செய்யறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய், 200 கிராம் சேமியா போட்டு லைட்டாக வறுத்துட்டு தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சேமியா பாயில் ஆகிறதுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சோன்னு ஆல்ரெடி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சேமியாவை ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. ஃபைனலாக சேமியா நல்லா வெந்தோன்னு 100 ml பால் சேர்த்துட்டு 150 கிராம் சுகர் போட்டு ஸ்வீட்னஸ்லாம் சேமியாவில் இறங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஆல்மோஸ்ட் சேமியா பாயசம் ரெடி ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் சேமியா பாயசத்தை டேஸ்ட் ஆக்கிறதுக்காக 4 ஸ்பூன் நெய், 8 முந்திரி, 2 ஏலக்காய். ஏலக்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்தோன்னே சேமியா பாயசத்தில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டா டேஸ்டியான சேமியா பாயசம் ரெடி. ஸ்வீட் ரெசிபியான சேமியா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போது ஸ்பைசியான காம்போ ரெசிபி மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்க்கலாம். மெதுவடை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே 200 கிராம் வெள்ளை உளுந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஆல்ரெடி 3 மணி நேரம் ஊற வச்சுருந்த வெள்ளை உளுந்தில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு 200 கிராம் வெள்ளை உளுந்து, 4 பச்சை மிளகாய், தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா லைட்டாக தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் பெருங்காயம், வாசனைக்காக கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லி ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மெதுவடை மாவு ரெடி ஆகிடும். இப்போ ஒரு பேனில் கடலெண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மெதுவடை மாவை உங்களுக்கு வேணுன்ற சைஸ்க்கு க்ரியேட் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மெதுவடை ரெடி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த 2 ரெசிபியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.